விஜய் வந்து அரசியலுக்கு போறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சினிமாலே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க அரசியல் வந்தாவே நல்லா இருக்கும். 4 பேர் 4 விதமா வந்து அதாவது இருந்தா நல்லது செய்வாங்க நாட்டுக்கு. எதனால சொல்றீங்க? இப்ப விஜய்னால தான் மட்டும் தான் நல்லது நடக்குமா? சிலது செய்வாங்க நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். என்ன இப்ப மாரி சொல்றீங்க? வந்துக்கிறவங்க ஒண்ணு செய்யறாங்க, ஒண்ணு செய்யல. இப்ப வந்து அவரு விலைவாசிங்க எல்லாம் ஏத்திட்டாங்க. இப்ப வந்துக்கிற ஆட்சி வந்துக்கிறவங்க அரிசி, பருப்பு, எண்ணெய், மளிகை சாமான் மொத்த பொருளுமே 5000 ரூபாய் எடுத்துமானா கூட பத்த மாட்டேன்னுது. சம்பாதிக்கிறது 10,000 ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 30,000 செலவாகுது. அப்ப என்ன பண்ணுவோம் ஏழை மக்கள்? அப்ப விலைவாசியை குறைக்க முடியாதா? அரசியல் வந்துக்கிறவங்க நீங்கெல்லாம் சம்பாதிக்கிறான் 1000 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிக்கிறான், ஒயின் ஷாப் போறான், 300 ரூபாய் செலவு பண்ணி போறான், 200 ரூபாய் பொம்பளை கட்ட குடும்பம் நடத்துவாரா? அப்ப விலைவாசி என்ன ஆகுது? அதாவது விஜய் அரசியல் வந்தா மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம் மக்கள். நானே நினைக்கிறேன், மக்கள் எல்லாமே நினைக்கிறாங்க. அவரு ரசிகர் தானே. ஓகேண்ணா. ஆனா சினிமால இருந்து வெளில போறது உங்களுக்கு ஏத்துக்க முடியுதா? ஏத்துக்கிறோம். இதுவரையும் அவர் அரசியல் சினிமால இருந்து நடிச்சது பேரு கொண்டாந்தது கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு போதும். இனிமேல் பட்டு யாய் சாய்க்கு நல்லது செய்வாங்க நாங்க நினைக்கிறோம். ஆனா விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து நல்லா இருக்குமா? இல்ல வந்து சினிமாலே இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்னா? அவங்க வந்து நல்லது பண்ணா துப்புரவு பணியாளர் நானு. எங்களுக்கு வந்துட்டு அவர் வந்து ஸ்டாலின் ஐயா சொன்னாரு, நான் கன்ஃபார்ம் பண்றேன்னு. ஆனா இப்போ எங்க கான்ட்ராக்டே போற மாதிரி நிலைமை வந்துக்குது. அது எப்போ போவோன்றது சொல்ல முடியாது. ஆனா யார் வராங்களோ ஆனா நல்லது பண்ணா நல்லா இருக்கும். அதுதான் என்னோட கருத்துக்கு. இப்போ விஜய் வந்து கடைசியா ஒரு படம் நடிச்சுட்டு நான் அரசியலுக்கே போக போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சினிமா விட்டு போனா அவரு நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்ன? இப்போ இப்போதைக்கு உதயநிதி ஸ்டாலின் படம் நடிச்சுருக்கிறாரு, இதுலயும் இருக்கிறாரு, துணை முதல்வர் எல்லாமே பண்றாங்க. அந்த மாதிரி அதுவும் பண்ணிட்டு போலாமே, அவரே பண்ணலாமே. படமும் நடிக்கலாம், அரசியலும் வந்து அழகா அதுவும் பார்த்துட்டு போகலாம். ஆளுங்களுக்கு நல்லது பண்ணா போதும். இப்ப வந்து ஏதாவது மாற்றம் உண்டாகும்னு நினைக்கிறீங்களா விஜய் அரசியலுக்கு வந்தா? வந்த பிறகு மாற்றம் அவர்கிட்ட தான் இருக்குது. பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நல்லது செய்யலாமா செய்யக்கூடாதா? ஒன்னு வந்து திமுக இருக்கு, ஒன்னு வந்து அதிமுக இருக்கு. 2 கட்சியுமே பெரிய கட்சி தான். இப்ப இவரு 3ஆவதா ஒரு கட்சியை நான் உள்ள வரேன், நான் வந்து எல்லாத்தையும் மாத்துறேன்னு அவரு சொல்றாரு. ஆனா வந்து அது வந்து நான் அங்க வந்து ஏதாவது பாதிப்பு இருக்குமா திமுகவோ அதிமுகக்கோ? இந்த மாதிரி சொல்றேன் நானு. அவர் இறங்குறதால அதிமுக பாதிப்பு. ஏன்னா எல்லாமே பிரிஞ்சிருக்காங்க. ஒன்னா இல்லை. ஆனா இப்ப விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சினிமாலே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரசியலுக்கு வர்றது நல்லதான. சினிமாவில் வந்து ஒரு உச்சகட்டத்தில் இருக்கிற தலைவர் வந்துட்டு நிறைய ஆக்டர் வந்துட்டு இப்போ சினிமாவை விட்டுட்டு நான் வந்து மக்களுக்கு சேவை பண்ண வரேன்னு சொல்லக்கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு ரசிகராக எங்களோட கருத்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து படம் நடித்தா நல்லா இருக்கும், படம் நடிச்சுக்கிட்டே வந்து கட்சி ஆரம்பித்து அது ஒரு நல்லது இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அரசியல நிறைய பேர் ஜமான்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ அவங்களையும் எதிர்த்து விஜய் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு அவங்களுக்கு. கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எல்லா தொகுதியிலும் வந்துட்டு அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஓட்டுகள் இருக்கு. அந்த ஓட்டுகள் வந்து பிரிஞ்சாவே வந்துட்டு இப்போ அதிமுக அவர்களும் திமுக அவர்களும் அந்த ஓட்டுகள் பிரிஞ்சாவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சுது. ஓகே. ஓட்டுகள் பிரிக்கிறதால கண்டிப்பா பிரியம் இல்ல. ஆமா. இப்ப வந்து ஒரு 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 எம்எல்ஏ எம்பி நேரத்துக்கு அதுல இருந்து ஒரு 25% இருந்து கம்மியானா கூட அவங்களுக்கும் ஒரு பயம் வரும் இல்ல. இப்படியே ஆட்சியில் இருக்கிறது அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. இப்படியும் 10 வருஷம் ஆகும் ஆட்சி வர்றதுன்றதை விட அதுல இருந்து ஒரு பாதி ஓட்டு பிரிஞ்சு வரக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு பயம் இருக்கும். அதிமுக அவர்களும் திமுக அவர்களும் யாரு வந்துட்டு அடுத்தது ஆட்சி அமைக்க போறாங்கன்ற ஒரு நடுநிலையான கருத்துக்கள் இருக்கு. இப்ப திமுக இருக்கு, அடுத்தது வந்துட்டு அதுல இருந்து ஒரு 25% ஓட்டு கம்மியானாலும் அதிமுக ஒரு 30% கம்மியானாலும் இவங்களுக்குள்ள ஒரு போட்டி வரும்ல, திமுக வருமா அதிமுக அப்படின்னு இருக்குள்ள 2 கட்சிக்குமே வந்துட்டு பயங்கரமான பயணம் ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா. ஓகேண்ணா. இப்ப கடைசியா ஒரு படம் நடிக்க போறாரு. அடுத்தது வந்துட்டு வினோத்னு நினைக்கிறேன். நல்லா ஃபுல்லா அரசியலா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு ஃபுல்லா அரசியலா தான் இருக்கும் படம் அப்படின்ட்டு. வினோத்தை வந்து பேட்டி கொடுத்துருக்காரு, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலயும் வந்துட்டு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு படம் சார்ந்த அரசியல் தான் வரும், தனியா அரசியல் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், படத்தை வெயிட் பண்றேன், 5ஆம் தேதி வெயிட் பண்ணுறேன். ஆனா விஜய் வந்து அரசியலுக்கு போறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சினிமாலே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து சினிமால இருக்கிறத விட அரசியல் வர்றது எவ்வளவு பெட்டர். எதனாலனா அது இருக்கிறதுக்கு இன்னும் சினிமாலாம் பெஸ்ட். அரசியல்ல வந்து ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே புது மாற்றங்கள். எதனால வந்து சினிமா விலகி போகணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து அவங்க அரசியல் வர்றதை பத்தி கொஞ்சம் நல்லா
ஓகே. என்னோட கருத்து எப்படின்னா, அவர் அரசியல் வந்தது நல்லது. நல்லது மீன்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாசிட்டிவான இது வரவேற்கிறேன். சினிமாங்கிறது அவங்க வந்து ஒரு லெவலுக்கு போயிட்டாரு. அதனால இனி அவர் சினிமாக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வர நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அவர் வந்து ஒரு வழிகாட்டியா பாடம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு. அதனால இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு அவர் வராது பெஸ்ட். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து சினிமாவா அரசியலாகும் போது சினிமா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். பட் அரசியல் அப்படிங்கும் போது வந்து அது தமிழ்நாடு மக்களுக்கு பயன்படுற ஒரு விஷயம். அதனால இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அரசியல்ல வந்து அரசியல் கட்சி ரீதியா பொலிட்டிக்கல் ரிலேட்டடான மக்களுக்கு நிறைய நீட்ஸ் இருக்குது. அதனால அவர் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து நல்லது.